கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும், யாரை பார்த்து காதல் வரும், காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும், மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா, அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த விதமான ஒரு பார்ட்னரை இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லாம் இவங்களுக்குள்ளே என்ட்ரி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மீன ராசி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. அதாவது என்ன சொல்கிறதுங்க, நீர் ராசி அப்படின்னாலே எமோஷனலுக்கு பஞ்சமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்திரன் இந்த கடல் இல்லையா, கடலை குறிக்கக்கூடிய ராசி தான் அந்த மீனம். இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஃபாரின் நிறைய போயிட்டு வர்றது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது, வெளியில் போய் நல்லா ஊர் சுற்றிட்டு வர்றது, அந்த ஒரு பேர் கூட சேர்ந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய மீனத்துக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனம் ஒரு உபய ராசி தான். ஜென்ரலி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், சாமிங்காக இருக்கணும். ஏன்னா இவங்களே அப்படி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. மீனமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க. இவங்க எதிர்பார்க்குறதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. காதலும் ஏற்படும். காதல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இவங்க உபயராசி இல்லையா, ஒரு காதலெல்லாம் நீடிச்சலாம் இருக்க மாட்டாங்க இவங்க. அடுத்தடுத்த காதல், ஏன்னா 12ஆம் இடம் வேறு, காலப்புருஷனுக்கே 12ஆம் இடம், கொஞ்சம் லஸ்ட்டும் கலந்த ஒரு லவ் தான் எங்களுடைய லவ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது இன்னொருத்தர் கூட ஒரு கமிட்மெண்ட்டில் இவங்க இருக்கிறது, கொஞ்சம் அந்த மிதனத்துடைய சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனத்துக்கும் மீட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இவங்க கூட போகும். மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா காதல் கை கூடும். 5ஆம் இடம் சந்திரனாக வருது இவங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா காதல் வாழ்க்கை அமையும். பட் அந்த காதல் வாழ்க்கை அமைஞ்சால் கூட அவங்க அந்த ஒரு ஒரு இதுக்குள்ளே இருப்பாங்களா, பாண்டுக்குள்ளேயே நடிச்சிருப்பாங்களா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஆனால் அந்த ஸ்பௌஸை சூப்பராக இவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா, அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்களா, இல்லை வேற எங்கேயாவது இவங்க ஒரு தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்குங்க. மீனராசி குருவுடைய வீடு தான். எனியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா புதன் நீச்சமாகுது இல்லையா, கொஞ்சம் சரண புத்தி கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 5க்குரியவரும் சந்திரனா போயிடுறாரு. சந்திரன் கெட்டு போச்சுன்னா அப்போ மனசு இவங்களுக்கு பாதிக்கும் இல்லையா. அந்த ஒரு சரணத்தன்மை இவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறையவே இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம் மீனம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு புரட்டாதின்ற ஸ்டார் இருக்குது. இந்த புரட்டாதி நட்சத்திரம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா பெருசாக ரொமான்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்களை இழந்தவர்கள், அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இழந்தவர்கள் நிறைய மீனத்தில் இருப்பாங்க. ஏன்னா அங்கே புரட்டாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போ லவ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் இவங்களுக்கு. இவங்க ஒரே ஒரு பார்ட்னர் கூடவே ஒரு லைஃப் லாங் அப்படி ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக ஆகிடும். மேக்ஸிமம் இவங்களாம் அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, கலைத்தன்மையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய இந்த கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, இந்த ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வர்றவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா மீனத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் போய் உச்சமடைகிறார். சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடியவர் இல்லையா. அப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு அங்கேயே ஒரு சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்கள சுற்றி பெண்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஒர்க் பண்ணுற இடத்துலையாவது அட்லீஸ்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அந்த ஒரு பெண்கள் மூலயமா. ஸோ அது அவ்வளோ ஒரு இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. அது சில அவமானங்களை கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் பிரச்சனைகள், பிரிவினைகள், ஒரு சந்தேகம், சலனம் எல்லாமே ஏற்படும். இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, எமோஷ்னலி டிபெண்ட். அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நீ வந்துட்டியா, நீ என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஸ்பௌஸை டாமினேட் பண்ணுவாங்க. யார் கூட பேச விடாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்களும் மோஸ்ட்லி எல்லார்ட்டையும் பழகுவாங்களான்னு கேட்டால் அந்தளவுக்கு பழக மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் சர்க்கிள் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இவங்க பழகுவாங்க. ஸோ இதனால் ப்ராப்ளம் வரும் இந்த உத்திரட்டாதி சம்மந்தப்படும் போது. ரேவதிக்கு டிஃபால்ட்டாகவே திருமண தோஷம் உண்டு. ஒன்று இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகம், அரசார்ந்த உத்தியோகங்கள் அதெல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும் பொழுது ஓகே, இவங்க அதை நோக்கி அது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி போயிடும். பட் சரியான வேலைவாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு அந்த ஒரு மிரிட்டியல் லைஃப் அப்படின்றது மேனேஜபிளாக இருக்கும். ஏதாவது ஒன்று தான் இவங்களுக்கு ஸ்பெஷல். ஒன்று
மிலிட்டரி லைஃப் நல்லா அமையும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெரியர் இதெல்லாம் வந்து நல்லா அமைஞ்சிடும். ஏதோ ஒன்று தான் வந்து கொடுப்பினையாக மீனத்துக்கு அமையும். ஜெனரலி மீனம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மீன்கள் அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். கழுவுற மீன் நடுவுற மீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கு நல்லா பொருந்தும். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு காலை வந்து பின்னாடி வச்சுருவாங்க. ஒரு எதிர்த்து நின்று ஒரு முன்னிலை நின்று அந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டிலாம் வந்து மீனத்துக்கு வந்து குறைவு. கொஞ்சம் வந்து ஒரு மாஸ்க் போட்டுப்பாங்க. என்னென்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும், ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா, அந்த ஒரு மாஸ்க் போட்டுனே பழகிறதும் ஒரு பெரிய மைனஸ் மீனத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு மேஷம் மாதிரி துணிஞ்சு நான் இப்படி தான்ன்ற மாதிரிலாம் வந்து இந்த உபயராசிகள் இருக்க மாட்டாங்க. ஜெனரலி உபயராசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு தன்மை இருக்கும், தன்னை மறைச்சிக்கிற ஒரு தன்மை இருக்கும், தன்னை நல்லவன மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுற தன்மை இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா, இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்களுடைய லக்னம் என்னன்றதை பார்க்கணும், லக்னாதிபதியுடைய நிலை பார்க்கணும், சந்திரன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான ஒரு எக்ஸாக்ட் பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, உங்களுக்கான பர்சனல் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீனத்தினுடைய வாழ்க்கை துணையாக சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதியானவன் லக்னத்திலேயே வந்து நீச்சமடைகிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உச்சமடையும் போது அந்த 7ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. சுக்கிரன் வந்து இவங்களுக்கு அஷ்டமாதிபதி. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா அறிவார்ந்தவர்கள் இல்லை புத்திசாலியாளர்கள் இருப்பார்கள், எல்லாமே ஓகே. ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது கால புருஷனுக்கே வந்து கண்ணின்ற வீடு வந்து வம்பு வழக்கு நோய் எதிரி கடனை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். ஓகேங்களா, அப்போது அந்த வரக்கூடிய அந்த ஸ்பௌஸால் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வருங்க. மேபி வந்து அந்த பவுஸ், அதாவது வந்து அந்த ஸ்பௌஸ் பாதிக்கப்படலாம். மேபி அவங்களுக்கு வந்து இவங்களை கல்யாணம் பண்ண பிறகு ஏதோ ஒரு நோய் வந்துடுறது, இல்லைனா வந்து ஒரு கேஸ் இவங்க மேலே வந்துடுறது மாதிரி, இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் ஏற்படுறது, உறவினர்கள் மத்தியில் வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டு விலகிறது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இந்த மீனத்தை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஸ்பௌஸுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகாமல் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரும்பாலும் மீனராசி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா வந்து சந்திரன் அது 12ஆம் இடம் வேறு அங்கே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இவங்க அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து போகிற இடத்துலலாம் வந்து ஒரு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் வர்றது, அவங்க கூட ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது, அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய மீனராசி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க தசாபுக்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இல்லை நன்மை தீமைகள் உண்டு. இதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு அதன் மூலம் பெரிய ஆனவங்களும் இருக்கிறாங்க. இது மைனஸாக ஆகி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் அதாவது மரியாதை எல்லாத்தையுமே இழந்து வாழக்கூடிய நண்பர்களும் மீனராசியில் உண்டு. ஸோ மீனராசி இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதிர்பழன ஆட்கள் கூட பழகும் பொழுது. ஓகேங்களா.